ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு vlog போட்டு. ஸோ இன்றைக்கி vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும், என்னோடய சொந்த ஊருக்கு தான் போகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அது முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ஊருக்கு போனோம். எங்கள் ஊர் பக்கத்தில் தான் ஃபங்க்ஷன். நாங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். இது என் அப்பாவோட சொந்த ஊர். அப்பா பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே இங்கே தான். நான் டிகிரி இந்த காலேஜில் தான் படிச்சிருந்தேன். 3 வருஷம் இங்கே தான் படித்தேன். மண்டே மார்க்கெட் வந்துட்டோம். இது மண்டே மார்க்கெட் ரவுண்டானா, இன்னொரு நேம் திங்கள் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இன்னி கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம். முன்னாடி தெரிகிறது ராதாகிருஷ்ணன் டெம்பிள். இங்கே ஒரு ஃபேமஸான டெம்பிள் இது. இங்கே கும்பாபிஷேகம் நடந்தப்போ நாங்கள் இந்த ஊரில் தான் இருந்தோம். இது மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு. இது புதுசாக கட்டினது. இப்போது முன்னாடி 3 ரோவாக இருந்துச்சு, இப்போது சிங்கிள் ஆயிடுச்சு. இது குளச்சல் ரோடு. மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் இந்த வழியாக தான் போகணும். ரைட் சைடில் ஒரு கருப்பு போர்டு தெரியுது, ப்ரொஃபஸர் ஆர்கே பார்த்தசாரதி ஹிந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு. இந்த ஸ்கூலில் தான் நான் படிச்சிருந்தேன். ஒரு 8th வரை நான் இங்கே தான் படித்தேன். 8th வரை இந்த ஊரில் தான் இருந்தேன். அப்போது தான் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தேன். இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் இப்போவும் என் கூட காண்டாக்டில் தான் இருக்காங்க. ரொம்ப நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த ஸ்கூலில். ஃபங்க்ஷன் முடிஞ்சு கிளம்பிட்டோம். இது மார்க்கெட் ரோடு, இந்த வழியாக தான் போகிறோம். இனி நேராக ஊருக்கு போக வேண்டியதுதான். இந்த ஊரில் இருந்தப்போ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட் வருவோம், நானும் அம்மாவும். நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த கடைக்கு வந்திருக்கோம், அந்த கடைக்கு வந்திருக்கோம். இப்போவும் அதே கடை சேம் அங்கேயே இருக்குது. ஸோ பேசிக்கிட்டே வந்தோம். நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த மார்க்கெட்டில். இந்த ரோடு ஆர்மோ ஹாஸ்பிட்டல், அப்புறம் தலக்குளம், நாகர்கோயில் வரை போகலாம். இப்படியே வெள்ளிமலை கோயிலும் இந்த வழியாக தான் போகணும். இதுதான் எங்கள் ஊர் வந்துருச்சு, தலக்குளம். இது பஸ் ஸ்டாண்டு, தலக்குளம் பஸ் ஸ்டாண்டு. ரைட் சைடில் வந்து கணபதி கோயில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். முன்னாடி கேரளா பஸ் வந்துச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் வர தான் வரும், இங்கே வராது. இப்போ இங்கே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எங்கள் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் எங்களோட வீடு. ரைட் சைடில் தெரிகிறது என்னோடய அப்பாவோட வீடு. நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக இந்த வீட்டில் தான் இருந்தோம். இங்கே இருந்தால் நான் படித்தேன், வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்டில் தான். திடீர்னு பிளான் பண்ணனால கீ எடுத்துகிட்டு வரல. கொஞ்ச நேரம் இங்கே நின்று பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனால் வேலுத்தம்பி தளவாய் வீட்டுக்கு போகலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேலுத்தம்பி தளவாய் நினைவு இல்லம்னு போட்டிருக்காங்க. இந்த வழியாக தான் போகணும் வேலுத்தம்பி தளவாயோட வீட்டுக்கு. இந்த லெஃப்ட் சைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி இந்த மண்ணடி பஸ் வந்து இங்கே வரும். கேரளா பஸ் வந்து இங்கே வந்து வளைச்சிட்டு போகும். இப்போ வர்றதில்லை, வளைக்க கஷ்டம் அப்படின்னு. இங்கே லெஃப்ட் சைடில் இவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. முன்னாடி இங்கே வந்து எந்த வீடும் எதுவுமே இருக்காது. இப்போலாம் நிறைய வீடு ஆயிடுச்சு. அப்பா இருந்த டைமில் நிறைய கதை சொல்லுவாங்க இவங்களை பற்றி. இதோட ஆப்போசிட்டில் வந்து இப்போ வீடெல்லாம் ஆயிடுச்சு. முன்னாடி வீடெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் குதிரையெல்லாம் இங்கே தான் கட்டி விட்டுருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க.
இதான் வேலுத்தம்பி தளவாயோட வீடு, வள்ளிய வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடு வந்துட்டு 18ஆம் நூற்றாண்டில் கட்டினது. 2 ஆர்ச் இருக்குங்க. நாங்கள் திடீர்னு வந்தனால வீட்டுக்குள்ளாடி போகல, கீ வாங்கிட்டு தான் போகணும். ஸோ இது முன்னாடி வந்த நான் ஃபோட்டோஸ் வந்து நான் காட்டுறேன். முன்னாடி இங்கே வந்தப்போ வந்து நான் அப்பா கூட வந்திருக்கேன். அப்பா கூட வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன், அதை காட்டுறேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் கிட்ட, கொஞ்சம்னா ரொம்பவே கிட்ட தான். ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். இப்போ அங்கேருந்து கிளம்பி இப்போ நாகர்கோவில் போகணும். ஸோ இந்த பாலம் வந்து இது ஆறு, இது ஒரு ஃபேமஸான ஆறு எங்கள் ஊரில் எல்லாருமே இங்கே வந்து தான் குளிப்பாங்க. ஸோ முன்னாடி வந்து பழைய பாலமாக இருந்து இப்போ பாலம் புதுசாகிருச்சு. நானும் நிறைய வாட்டி இங்கே வந்து குளிச்சிருக்கேன். ஸோ இந்த வழியாக நாகர்கோவில் போகலாம். கொஞ்சம் கிலோமீட்டர் கூடுதலாக இருக்கும். ஸோ நாகர்கோவில் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். வாழை, தெங்கு, வயல் அப்படின்னு இந்த ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். குளம், ஆறு அப்படின்னு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஃபுல் நேச்சராக இருக்கும். அதனால தான் இந்த சூஸ் பண்ணோம். இந்த வேல போனால் அப்படியே நாகர்கோயிலும் போகலாம், நெக்ஸ்ட்டு வெள்ளிமலை கோயிலுக்கும் போகலாம், முருகன் டெம்பிளுக்கும் போகலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைட் சைடில் நான் சொந்த ஊருக்கு வந்தேன்னா கண்டிப்பாக வெள்ளிமலை கோயிலுக்கு போயிடுவேன். ஏன்னா இந்த பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரைட் சைடில் இந்த வயல், இது அன்னைக்கும் இப்படி தான் இருந்துச்சு, இன்றைக்கும் இப்படி தான் இருக்குது. விவசாயம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக வெள்ளிமலை கோயில் போகாமல் இருக்க மாட்டேன். இதை பார்க்குறதுக்காகவே நான் போவேன். ஸோ கொஞ்ச நேரம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் கார் போட்டுட்டு பார்த்துட்ருக்கோம். காரை வந்து நிறுத்தி போட்டிருக்கிறதுனால ரிஷியும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டான் இதை பார்க்குறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வயல், இந்த பனை இதெல்லாம் பார்க்குறதுக்காகவே நான் வெள்ளிமலை கோயில் போயிடுவேன். ரிஷி அவன் வேலையை தொடங்கிட்டான். அவனுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதை கொடுத்துடணும், இல்லைன்னா அழுது அட்டகாசம் பண்ணிடுவான். നോക്കിക്കോ നോക്കിക്കോ പിടി പിടി വാ വാ എന്താ പറഞ്ഞ പിന്നെ എന്നാ എടുക്കണേ വെറുതെ പിടിച്ച് കയറ്റി തരും പടക്കി കിടന്ന് വിളിച്ച് പോണത്. പിന്നെ എന്തിരി ബാ ഇനി വരും, അത് കഴിച്ചിട്ട് തരാം. திடீர்னு இந்த டிராக்டர் வந்து ஃப்ரெண்டில் வந்தப்போ டக்குன்னு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இதை பார்த்து அப்படின்னு. அப்படியே கிளம்பிட்டோம் நாகர்கோவிலுக்கு. கிலோமீட்டர் கொஞ்சம் கூடுதல் தான், ஆனாலும் இந்த ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வழியாக போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இந்த லெஃப்டில் போகிற ரோடு தான் வெள்ளிமலை கோயில் போகிற வழி. ரைட்டில் வந்து நாங்கள் நாகர்கோவில் போகிறோம். இப்போ வெள்ளிமலை கோயில் வந்து தெரியுது பாருங்கள் லெஃப்டில். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் கோயில், முருகன் டெம்பிள். நாகர்கோவில் வந்துட்டோம். ரிஷிக்கு வந்து காலில் இருக்கிற தலை வந்து டைட் ஆயிடுச்சு. ஸோ அது வேறு மாற்றுறதுக்காக தான் வந்தோம் நாகர்கோவிலுக்கு. அவனுக்கு தலை வந்து நாங்கள் திருநெல்வேலியில் தான் வாங்கினோம், தங்கமயிலில் தான் வாங்கியிருந்தோம். அன்றைக்கி ஒரு அர்ஜென்ட்டில் தங்கமயிலேருந்து வாங்கினோம். இன்றைக்கி அதே தங்கமயிலில் திருப்பி கொடுத்து வேறு வாங்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து தங்கமயிலில் கிடைக்கல, ஈவன் சைஸு கிடைக்கல. இவனுக்கு நான் வந்து எப்போவுமே ப்ளைனாக தான் போட்டு கொடுப்பேன், அந்த ப்ளைனும் அங்கே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டோம். நாகர்கோவில் வர வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த நாகர்கோவிலில் நாஞ்சில் நாட்டில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஜுவல்லரி ஷாப்ஸ் தான். வெள்ளி, தங்கம் அப்படின்னு
நிறைய ஷாப்ஸ், நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ரைட் சைடில் ஒரு கோயில் பார்த்தேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு, சின்ன ஸ்பேஸில் அழகாக இருந்து. ஸோ அதை வீடியோ எடுத்துக்கிட்டேன். இப்படியே கிளம்பிட்டோம் ஸ்ட்ரைட்டாக. இனி நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சொந்த ஊர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோட எண்டில் நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். கிம்ஸ் வந்து புதுசாக கட்டினாங்க இல்லையா, கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது. இப்போ புதுசாக நாகர்கோவில் சைடில் கட்டுறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் இது. கட்டி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ரைட் சைடில் தெரியுது, அந்த ஹாஸ்பிட்டல் தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.